சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை நவமி திதி மதியம் 12:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் இரவு 9:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:03 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பீஷ்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக மானக்கஞ்சார நாயன்மாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் திரைலோக்கிய கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:56 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 12:58 சந்திர உதயம் என்பது இரவு 1:52 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:02 முதல் 9:27 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:52 முதல் மதியம் 12:17 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:41 முதல் 3:06 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:39 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் மறக்காம பாருங்க. நமஸ்காரம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும். கிரீஷ் ராம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிமிக்ரி செய்வதற்கு ஜாதக பலம் அவசியமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் விவரமாவே கொடுத்திருக்காரு. என்னுடைய மகன் மிமிக்ரி பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா டிவில நிறைய ஷோஸ் எல்லாம் பாக்குறா, மிமிக்ரி ஷோஸ் எல்லாம் பாக்குறா, காமெடி ஷோஸ் எல்லாம் பாக்குறா. நிறைய திரைப்பட நடிகர்கள்லாம் இன்றைக்கு மிமிக்ரி கலைஞர்களாகவே இருக்கிறார்கள். ஆக இந்த மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு என் பையன் ஆசைப்படுறான். அதற்கு ஜாதக பலம் அவசியமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஜாதக பலம் என்பது அவசியம்தான். ஜாதகத்துல என்ன மாதிரி ஒரு பலம் இருந்தா மிமிக்ரி பண்ண முடியும் சொன்ன, குரல் வளம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது 3ஆம் பாவகத்தை தான் சொல்லும். அப்படி இல்லையே சார், வாக்குஸ்தானம்ங்கிறது 2ஆம் பாவகம் தானே சொல்றா அப்படின்னு சொன்னா, வாக்கு என்பது வேறு, குரல் என்பது வேறு, குரல் ஓசை என்பது வேறு. வாக்கு அப்படின்னு சொல்றது நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பேசுறோம், அதாவது அதனுடைய ஒலி எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கருத்துக்கள், அந்த வார்த்தைகளிலே வெளிப்படக்கூடிய கருத்துக்களைத்தான் வாக்குஸ்தானம் சொல்றோம். அதைத்தான் 2ஆம் பாவகம் என்பது பேசும். அந்த 2ஆம் பாவகத்திலே ஒரு நல்ல கிரகங்கள் இருக்குன்னு சொன்னா, ஒரு குரு போன்ற கிரகங்கள் இருக்குன்னு சொன்னா அது நல்ல அட்வைசரி கருத்துக்களாக வரும். நிறைய ஆலோசனை சொல்லக்கூடிய கருத்துக்களாக பேசுவார்கள். அதே 2ஆம் பாவத்திலே ஒரு புதன் ஒரு சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப டாக்டிஸா ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை அப்படிங்கறத கொடுத்துரும். சந்திரன்கிற கிரகம் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா மென்மையாக பேசுவார்கள். சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் உட்கார்ந்து ரொம்ப ஹார்டா, அதாவது அவர்கள் ரொம்ப ஒரு 1-2 வார்த்தைகள் தான் பேசுவோம். ஆனா ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தக்காரன் ஒரு வார்த்தையை சொன்னான்னா அப்படியே கருணாக்குன்னு சொல்றா இல்லையா, அது அந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் கொடுத்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பலம் என்பது உண்டு. அது 2ஆம் பாவம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த குரல் வளம் அப்படின்னு சொல்றா இல்லையா,
அந்த தொண்டை அப்படின்னு வரும் பொழுது அந்த குரல் வளம், அதாவது ஒருத்தர் மியூசிக் ஒருத்தர் நல்லா பாடணும்னு சொன்னா கூட அதற்கு கூட அந்த ஒலி ஓசைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓசையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் சொல்லி பார்த்தோம்னா அது 3ஆம் பாவகம் என்பதுதான். அந்த 3ஆம் பாவகத்திலே ஒரு புதன் சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னா, ஒரு புதன் கிரகத்தினுடைய வலிமை என்பது இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மிமிக்ரியை பண்ணலாம். புதன் கிரகம் மட்டுமில்ல, ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரி மிமிக்ரியை கொடுக்கும். அதோட இந்த புதனோடு ராகு சேர்ந்ததுன்னு சொன்னா பலவிதமான சத்தங்களையும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ராகு என்கின்ற கிரகம் கூட அந்த இடத்திலே வலிமையை தரும். ஆனால் அந்த ராகுவானவர் ஒரு நல்ல கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்றிருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்திருக்காருன்னே வச்சுப்போம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கு, மீனத்துல ராகு இருக்கு. ஆனால் அந்த ராகுவானவர் ஒரு புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார். ஒரு ரேவதி நட்சத்திர காலிலே அந்த ராகுவானவர் 3லே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலே ஒரு சுக்கிரனும் இணைகிறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் நல்ல மிமிக்ரி கலைஞர்களாகவே இருப்பார்கள். பல குரல்களையும் எழுப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த இடத்திலே சுக்கிரன் உச்சபலம் பெறும் பொழுது அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒலியானது மக்களை கவருகின்ற வகையிலே அமையும் சொல்றார். ஒரு சில மிமிக்ரி கலைஞர்கள் மிகவும் ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸா இருப்பார். நமக்கு மிமிக்ரி அப்படின்னு சொன்னோடனே ஒரு சில நகைச்சுவை நடிகர்களுடைய ஞாபகம் வந்துடும் தெரியுமா டக்குன்னு. ஏன்னு சொன்னா நிறைய மிமிக்ரி கலைஞர்கள் இருந்தாலும், பல குரல் மன்னர்கள் நிறைய பேர் இருந்தா கூட டக்குன்னு அவர்கள் ஞாபகம் தான் நமக்கு வரும். ஆஹா, ஏன்னா அது ஈர்ப்பு அப்படின்னு இருக்குல்ல, ஜன ஆகர்ஷணம்ங்கிறது இருக்கு இல்லையா. உனக்கு மிமிக்ரி பண்ண தெரிஞ்சவா யாருன்னு சொன்ன உடனே நமக்கு திடீர்னு அந்த நகைச்சுவை நடிகருடைய ஞாபகம் தான் வருகிறது அல்லவா. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய ஜாதகத்திலே இந்த 3ஆம் பாவகத்தோடு அந்த சுக்கிரனுடைய தொடர்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆக மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த தொண்டையின் மூலமாக, ஏன்னா மிமிக்ரி பண்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவா. அதாவது மிமிக்ரி அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திரைப்பட கலைஞர்களை தான் இமிடேட் பண்ணுவா தெரியுமா. நிறைய நடிகர்கள் இருப்பார்கள். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு PS வீரப்பா அப்படிங்கிற ஒரு நடிகர் இருப்பார், அவருடைய குரல்ல கூட பேசுவார். நம்முடைய புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் இருப்பார், அவருடைய குரல்ல பேசுவார் இருப்பார். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருப்பார்கள், அவருடைய குரல்ல பேசுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெசிபல் அப்படிங்கிறத கொடுக்கணும், ஒவ்வொருத்தருடைய ரேஞ்ச் அப்படிங்கிறத, குரல்ல ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறத வச்சிருப்பா. இங்க தூக்கணும், இங்க இறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸ்டைல் அப்படிங்கிறத யார் வேணா மாத்திடலாம். நம்ம ஆக்ஷனோட பேசுறது, புரட்சி தலைவர்னா இப்படி ஒரு ஆக்ஷன் பேசுறது, சிவாஜி கணேசனுக்கு ஒரு ஆக்ஷன் பேசுறதுங்கிறதெல்லாம் பண்ணிட முடியும், ஸ்டைல பண்ணிட முடியும். ஆனால் அந்த குரலிலேயே வித்தியாசம் காண்பிப்பது என்பது இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். அது கூட ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு வாய்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னா அதற்கு அடிவயிற்றிலிருந்து அந்த சத்தத்தை கிளப்ப வேண்டும். அதற்கு அந்த 3ஆம் பாவகம் என்பது மிகவும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அந்த 3ஆம் பாவக அதிபதி 3ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது வேற எந்த இடத்துல இருந்தாலும் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த 3ஆம் பாவகத்திலே இந்த ராகுவனுடைய இணைவோ அல்லது ஒரு சுக்கிரனுடைய இணைவோ அல்லது அந்த பல்கலை வித்தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் கிரகத்தினுடைய ஒரு பலமோ அந்த 3ஆம் பாவகத்திலே இடம் பெற்றிருப்பவர்கள் மிமிக்ரி கலையை தாராளமாக செய்ய முடியும். மிமிக்ரி அவங்க கத்துக்கவே வேண்டாம், அப்படியே பிராக்டிஸ் பண்ணாலே வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லா வரலாம். இந்த நேயரை பொறுத்தவரை தன்னுடைய பையனுக்கு மிமிக்ரி வருமான்னு கேட்கிறார். 3ஆம் பாவகத்தினுடைய வலிமையை ஆராய்ந்து நீங்கள் தீர்மானம் செய்யலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.